வந்து நாட்டுக்கோழி குழம்பு சுவையில் ஒரு சன்னா மசாலா செய்யலாம். வெள்ளை சுண்டல் வச்சு ஒரு கிரேவி செய்யலாம். நான் வந்து வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துக்காங்க தேவையான அளவு. இப்போ அரைச்ச அந்த பச்சை விழுதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. நான் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும், நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்டு. கொஞ்சமாக சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுக்காங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததையும் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கிற சுண்டல் சேர்த்துக்காங்க. சுண்டல் சேர்த்துட்டு கடல, தேங்காய், வரமிளகாய் இது மட்டும் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்காங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. நான் வந்து குழம்பா வைக்கிறேன். காலையில் சாப்பாட்டுக்கு, மதியான சாப்பாட்டுக்கு, நைட்டு இட்லி தோசைக்கு ஆகிற மாதிரி நான் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஒரே குழம்பா வச்சு விட்டுட்டேன். நீங்கள் கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.